பாபிக்கு பண்றோம் நைட்டு. அப்படி இருக்கும். இருந்து விருந்து சாப்பிடுங்க. சமைச்சது யாரு? நவனிதன் இந்த கோ. இன்னைக்கு நம்ம பாபிக்யூ. அப்படியே பாபிக்யூ நல்லா இருக்குல்ல பேரு. திறந்துட்டு சீசி. எங்க செய்யற மொத கோழி யாருக்கு வேணும்? எனக்கு 2 பேருக்கு ஒரு போட்டி. என்னது? என்னை பத்தி புகழ்ந்து பாடுறவங்களுக்கு ஒரு உரல் கோழி வழங்கப்படும். மூஞ்சி குர்ரா. கேன்சல். யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். எல்லாரும் பாருங்க, எங்க அண்ணன் தான் லியோ. நான் தான் லியோன்னு ஊருக்கே தெரியும்டா. நீ என்ன பத்தி பெருமையா ஏதாவது பேசி நிறைய பேசி கேமராமேன் கொடுத்துருவோம். அப்படி உட்காந்துருவோம் நம்ம இங்க. என்ன பாருங்க, எல்லாம் பாருங்க, ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க புகழ்ந்து யாரு? வாசனை ஒரு கூடுதா புகழ்ந்து பேசுவேன். ஒரு 2-3 வாரம் புகழ்ந்து வைரமுத்து எவ்வளவு கவிதைகள் எழுதி வச்சிருக்கிறாரு. ஏதாவது ஒண்ணு எடுத்து விடு. நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ வருவந்த அழகு, நீ வருவந்த அழகு என்ன சொல்லுங்க. எங்க அண்ணன் யோசிக்கிறத பார்த்தா ஏதோ ஒன்று வருது. எங்க அண்ணனை பார்த்தா பாட்டெல்லாம் மூசா மூண மாதிரி இருக்கு. ஆனா பண்ற வேலை எல்லாம் திருட்டு போனேன். காட்டு போனேன். மனசு வலிக்குதா? பொருள் நீங்க பெருமையை பத்தி பேசுறேன். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு எலிக்கு கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு கொடுக்குறேன். நான் வெளிக்கா ஒளி போடுங்க. எப்படி எல்லாம் ரிவ்யூ கமா லெட்ஸ் டு இட். நல்லா வந்துருக்கு. என்ன சொல்ற? இப்ப கடை வந்துடலாமா? பேரு சொல்லு. லியோ பாபிக்யூ ஷாப். காலையில இருந்து இங்க போனோம், அங்க போனோம், உட்காரவே முடியல. வந்து இதை செய்ய விட்டானுங்க. இதுவரை காத்து இந்த பக்கமா பயங்கரமா அடிக்குது. சுத்தி முத்தி பார்த்தா எல்லாமே விட்டாதான் இருக்குது. அதோ தூரத்துல அங்க பாருங்களேன், அங்க ஒரு வழக்கு இருக்கு, 2 வழக்கு, அவ்வளவுதான். அதோட ஃபுல்லா இந்த 1001 படத்துல இருக்குல்ல, படகு ஓட்டிட்டு வருவாங்க, அந்த இடம் மாதிரிதான் இருக்கு. அதுலயாவது நம்மளுக்கு நைட் விஷன்ல காட்டுவாங்க, அது கூட தெரியல. 2 hours later. ஒண்ணு கொடுத்தான், சேரான் ஒண்ணுதான் சேரான். கொஞ்ச நேரம் வேக வரணும். உங்களுக்கு வேற ஒண்ணு கொடுத்தாங்க, நம்ம அதை வச்சுட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போய் நோண்டணும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவுடா. 18 வயசுக்கு இளவலுவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. காலங்கத்தால் ஏஞ்சி ட்வீட் பண்ணதான் அது இப்போதான் உங்களுக்கு கொலகேட் செடி இருக்கும். அதுக்கப்புறம் நேற்று போட்ட செடி எங்கிறாங்க தெரியல. சுற்றி பைத்ததான் இருக்கானுங்க மக்களே. உங்களை வச்சு இந்த கேரக்டர் எதுக்குங்க உள்ள வந்துச்சு, என்ன பண்ணிச்சு ஒன்றும் தெரியல. இந்த கேரக்டர் ஒண்ணுதான் பண்ணிச்சு, தூங்குச்சு. இப்படி பல்புருஷா யூஸ் பண்ணிக்கணும். என்ன சொன்னா தெரியுமா மாமா? 6 நான் நடுவத்திலாம் எந்திரிப்பேன், எந்திரிச்சு கோப்பை காய் குடிப்பேன், 5 நெஸ்காஃபி வாங்கினா. என்ன நானு போய் தச்சிட்ட கேளு, வாயில் 2 லிட்டர் வச்சிருக்கேன். என்னன்னு
நடுலாத்துல ஏஞ்சாராம் மாமா அடி அக்கறை படுத்தது ஏதாவது உருட்டுற சத்தம் கேட்டுச்சா கதுவை தாண்டி கேட்டுருக்கலாம். உண்மையா சொல்லு என்ன தத்துனா என்ன தூந்தியா நீ எல்லாம் எடுத்து வந்து இல்லடா இந்த மருந்து தான்டா அது சொல்ல நீ இப்படி தூங்க மாட்டிய இந்த மருந்து எடுத்து ஊசி போட்டேன். என்ன எடுத்து வந்த ஒழுங்கா சொல்லு இந்த பேக்ல என்ன இருக்கு நீங்க என்ன வேணா பண்ணுவடா நீ சாதாரண ஆள் நீ ஒரு கிரிமினல். எத்தனை மணிக்கு உள்ள கால் வலிக்கு இருந்தாண்டா உள்ள போன ஆமாண்டா கால் வலிக்கு என்ன பண்ணான் கால் சரியா நாக்காளி போட்டு அங்க உட்காந்துருக்கணும் பேசாம பப்பர பேன விரிச்சு போட்டு படுத்துருக்கணும். கால் வலிக்குன்னு உள்ள வந்த ஏதோ ஒண்ணு பண்ணி செத்து அப்படியே மயங்கிட்டேன். நான் வந்து தொட்டு பார்த்த மூச்சு வரல. நான் வந்து பார்க்கும்போது மூச்சு வேற மாதிரி விட்டான். சரி நான் வந்து எழுப்பி மாட்டிட்டேன்னா என் கேஸ் ஏமால திரும்புவேன். எத்தனை மணிக்கு பாத்தீங்க என்ன கேட்பாங்க நான் பேசாம போயிட்டேன். செத்து தானே யாரு பொறுப்பு உண்மையை சொல்லுவா நீ ஒழுங்கா சொல்றான். நானே மாட்டிக்கிட்டேன். 10 மணிக்கு என்னத்துக்கு வேண்டா உள்ள ஒண்ணு ஊசி போட்டேன். போன் போனுங்க என் போன் அப்ப இங்கதான் பாத்துருக்கேன். நான் வரப்போது ஏதோ படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவன். அது ஒரு பொம்பளை படம் தான். அது கிசோத்தம் சேர்ந்து டிவில தட்டி விட்டு போனானுங்க. நீ பாக்கணும்னு கேட்டிருப்ப. நான் வந்து பார்த்தேன் லொபலொபலொபான்னு கத்திட்டு தூக்கிட்டு இருக்கான். நான் தான் வந்து அடைச்சு விட்டே போனேன். யாரை ஏமாத்த பாக்குறேன் உன்னை விட்டு இவன் இருக்கானே எல்லாம் வந்து படுத்தா நல்லா தூங்க ஆரம்பிச்சானுங்க. கட்டில் மட்டும் அடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவுதான்டா குளிப்ப தண்ணி வர மாட்டேங்குதா அது உடச்சு உள்ள ஏடா லூசு தூங்குடா தூங்கதான் மறந்துச்சு. பேச எடுத்தது தெரியல பெல்டன் ஒருத்தனுக்கு தெரியல தொலை இது வரைக்கும் தூக்குறானுங்க அதுவும் தெரியல எதுவுமே தெரியல. படம் அப்ப ஒரு சைடு படுத்து அப்படியே தூங்குது. ஜெனரேட்டர் சத்தம் மட்டும் தான் ஜெனரேட்டர் சத்தம் வச்சு தான்டா உயிரோட இருக்கானு என்ன கண்டுபிடிச்சான். போன் பேசுங்க போன் பேசிருந்தானே அப்ப எதுக்கு கட்டில் சத்தம் கிக்கு நான் திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம் திரும்பி படுப்பேன் ரொட்டி பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்கு. போயிட்டு ஒரு நீர்வீழ்ச்சியில இறங்கும். ரிவர் வந்து அழுகுற மாதிரி தான்டா. எங்கேயாவது போயிட்டு ஒரு இடத்துல முடியும் ஒரு இடத்துல சேரும். அது அந்த இடம் எங்கேயோ இருக்கும். நான் எத்தனை படம் பார்த்துருக்கேன் தெரியுமா. அனாகுண்டா கோக்கடையில போட்டு வரைஞ்சு ரைட்டா இருக்குங்க தப்பிச்சு வர டைம்ல அது மணிலாம் முடிஞ்சிச்சு. நல்லி எலும்பு சூப் வச்சு குடிக்கணும். அனாகுண்டா அனாகுண்டா இருக்கு அது பாம்பு இருக்கும்ல. வாயங்கான சொன்னான் பாரு இந்த பின்னால சிறுத்தை ஒண்ணு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அது என்ன பார்த்தா உப்பு தொப்பது கை பார்த்து எறும்பா சுத்தி நான் லியோ என்னப்படா கிடைக்கும் மூஞ்சில 10 பேர் கார் துப்புங்கடா. ரொட்டில ஏறுது பேரு முடிக்கிறா பேரு. அதேதான் நம்ம அக்கறை சாப்பிட்டாங்க இந்த பாட்டுக்குதான். ஹலோ ஆண்டி நல்லா பத்திரமா பாத்துக்கிட்டேன். ஊசிலாம் ரைட்டா போட்டான். ரொட்டி வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டான். கோப்பி கறி குடிச்சான் குடிச்சான். வெள்ளையா போய் படுத்துட்டான். பாபிக்கு சாப்பிட்டான். அழு ஊசி போட்டான் மருந்து போட்டான். நல்லா பாத்துட்டேன். கோயத்துல ஏற்றி விட்டுருவான். அந்த பூந்தானே நான் எத்தனை மணிக்கு வரையும் ஆண்டி அங்க ரைட்டா சொல்லிட்டா. ரைட்டா எத்தனை மணிக்கு வரும்னா அங்க வந்தான்னு தெரியும் எனக்கு. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்து டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற மச்சாக்கு வந்து பாரு ஆமா ஆய் போட்ட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான்.